பண்டைய காலத்தில் ஒரு கிராமத்தில் இரு நண்பர்கள் இருந்தார்கள். ஒருவர் நிறைய புத்தகங்கள் படித்துவிட்டு எல்லா விஷயங்களையும் தெரிந்ததாக பெருமைப்பட்டார். அவர் பேசும்போதெல்லாம் தன் படிப்பு, அறிவு பற்றி மட்டுமே கூறுவார். மற்றவர்களை மதிக்காமல் அவர்களை குறைத்து பேசுவார். அவருடன் இருந்த மற்றொரு நண்பர் அவ்வளவு படிக்காதவர், ஆனால் மிக நல்ல மனம் கொண்டவர். பெரியவர்களை மதிப்பார். அறம் பேசும் நல்லவர்களை மதிக்கும் குணம் இருந்தது. ஒரு நாள் கிராமத்தில் ஒரு முதியவர் வந்தார். அவர் நல்ல அறங்களை கூற ஆரம்பித்தார். படித்தவர் முதியவரை வணங்காமல், நான் படித்தவன், எனக்கு உன்னுடைய அறிவு தேவையில்லை என்று அவமதித்தார். ஆனால் படிக்காத நண்பர் அந்த முதியவரின் கால்களுக்கு பணிந்து, ஐயா, என்னை ஆசீர்வதியுங்கள், உங்கள் நல்ல வார்த்தைகள் எனக்கு உதவும் என்று கேட்டார். முதியவர் முகத்தில் மகிழ்ச்சி பொங்கியது. அவருக்கு ஆசீர்வாதம் செய்தார். நீ பிறர் வாழ்க்கையிலும் நல்லது செய்வாய், வாழ்வில் முன்னேறுவாய் என்றார். படித்த நண்பர் அங்கேயே நாணம் குலைந்தார். அவர் புரிந்து கொண்டார், பல புத்தகங்கள் படித்தாலும் அறம் சொல்வோரை மதிக்கவில்லை என்றால் படிப்பின் பயன் இல்லை. கற்ற அறிவு மட்டுமே போதாது. அறம் கூறும் நல்லவர்களை மதிக்காதவனுக்கு படிப்பின் பயன் இருக்காது. கற்றதனால் ஆய பயனின்கொள் வாலறிவன் நற்றால் தொழார் எனின்.